GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இரண்டு கேள்விகளுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க விரும்புகின்றேன். ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை அமெரிக்கா எப்பொழுது ஆரம்பித்தது? ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் யுத்தத்தை அமெரிக்காவின் எந்த ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார்? இந்த கேள்விகளுக்கு ஈரானுக்கு எதிரான அமெரிக்க யுத்தம் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 ஆரம்பமானது என்றும், தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே அந்த யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தார் என்றும் உங்களில் பலர் பதிலளிப்பீர்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஈரான் மீதான அமெரிக்காவின் யுத்தத்திற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. இரத்தம் தோய்ந்த வரலாறு, ரகசிய வரலாறு. ஈரான் மீது தற்பொழுது ட்ரம்ப் ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்ற கொடிய யுத்தத்தின் மற்றொரு கோணத்தினாலான பார்வையைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம். ஈரான் மீது அமெரிக்கா இன்று மேற்கொண்டு வருகின்ற கொடிய யுத்தத்திற்கு இஸ்ரேல் காரணமாக இருந்ததா? இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் தந்திரமாக அமெரிக்காவை இந்த யுத்தத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டிருந்தாரா என்ற மூன்றாவதான ஒரு கேள்விக்கான பதிலையும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தேடுவதற்கு முயல்கின்றோம். 1988 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஃப்ளைட் 655 என்ற ஈரான் ஏர் விமானமான யாபஸ் E300 பயணிகள் விமானம் ஒன்று ஈரானின் பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்தில் இருந்து துபாய்க்கு செல்வதற்காக புறப்பட்டது. அந்த விமானத்தில் 290 பயணிகள் இருந்தார்கள். அவர்களில் 66 பேர் சிறுவர்கள். அந்த நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த அமெரிக்க யுத்த கப்பலான USS வின்சென்ஸ் ஈரானில் இருந்து வானை நோக்கி எழுந்து பறக்க ஆரம்பித்திருந்த ஃப்ளைட் 655 குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. விமானம் வானில் வைத்தே பிடித்து சிதறியது. 66 சிறுவர்கள் உட்பட அந்த விமானத்தில் பயணம் செய்த அத்தனை பேருமே பரிதாபகரமாக கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவத்திற்கு அமெரிக்கா உடனடியாக மன்னிப்பு கோரவில்லை. தவறுதலாக நடந்த ஒரு காரியமாகவும் அமெரிக்கா அதனை அடையாளப்படுத்தவில்லை. யுத்தத்தின் இடைநடுவே நடைபெற்ற ஒரு சம்பவமாகத்தான் அந்த தாக்குதலை அப்பொழுது அமெரிக்கா அடையாளப்படுத்தி இருந்தது. ஈரானிய பயணிகள் விமானம் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க போர்க்கப்பலான USS வின்சென்ஸின் கேப்டன் வில்லியம் C. ராஜர் தனது பணியை முடித்துக் கொண்டு அமெரிக்கா திரும்பிய போது அமெரிக்க மக்கள் திரண்டு வந்து அவருக்கு ராஜ மரியாதை வழங்கினார்கள். ஈரானிய பயணிகள் விமானம் மீது தாக்குதல் நடத்தி 290 அப்பாவி ஈரானியர்களை படுகொலை செய்த அந்த கேப்டனுக்கு அமெரிக்க கடற்படை லீஜன் ஆஃப் மெரிட் என்ற பட்டத்தையும் வழங்கி அழகு பார்த்தது. ஈரான் மீது அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவின் அரசுக்கும் எந்த அளவுக்கு வெறுப்புணர்வு அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த சம்பவத்தை இங்கு பதிவிட்டிருந்தேன். ஆக ஈரான் தாக்கப்பட வேண்டும், அது அழிக்கப்பட வேண்டும் என்றதான ஒருவித மனவோட்டம் டொனால்ட் ட்ரம்பினால் அமெரிக்க மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்று என்று கூறிவிட முடியாது. பல தசாப்த காலமாகவே அமெரிக்க மக்கள் மனங்களில் ஈரான் தொடர்பான ஒருவித எதிர்மறை எண்ணோட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. 1986 ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நாட்டு மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய அப்போதைய அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் ஈரானை பயங்கரவாதத்தின் அடியூற்று என்று வர்ணித்ததுடன் அடியோடு அழிக்கப்பட வேண்டிய ஒரு தேசம் என்றும் கூறியிருந்தார். ஈரானுக்கு எதிராக ஆயுத தடையையும் அவர் நடைமுறைப்படுத்தியிருந்தார். 1995 ஆண்டு அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் ஈரானுக்கு எதிராக வரலாறு காணாத தடையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டார். அமெரிக்க நிறுவனங்கள் எதுவும் ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்.
அதேபோன்று ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்க படைகள் ஈடுபடுவது பற்றி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் 2003 பல தடவைகள் எச்சரித்திருந்தார். ஈரானை அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தான் முதலில் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என்று அடையாளமிட்டு அழைத்தும் இருந்தார். ஈரான் சாங்ஷன்ஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தையே அறிமுகப்படுத்தி அமெரிக்க மற்றும் நேச நாட்டு நிறுவனங்கள் எதுவும் ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தில் முதலிடாதவாறும் பார்த்துக் கொண்டார். அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா 2015 ஈரானுடன் JCPOA நியூக்ளியர் டீலில் ஈடுபட்ட அதே நேரம் ஈரான் மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்று பல தடவைகள் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஈரான் மீது ராணுவ நடவடிக்கைகள் உட்பட அனைத்து தெரிவுகளும் அமெரிக்காவின் முன்னால் உள்ள மேசையில் இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருந்தார். 2021 அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த பொருளாதார தடையை நீக்க முடியாது என்று உறுதியாக தெரிவித்திருந்தார். அணுவாயுதம் தொடர்பான ஒரு உடன்பாட்டுக்கு ஈரான் வருகின்ற வரைக்கும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நிலைப்பாடு கடுமையானதாகவே இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, ஈரான் மொர்டாலிட்டி போலீஸுக்கு எதிரான புதிய தடையையும் 2022 ஜோ பைடன் விதித்திருந்தார். ஆக ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இந்த யுத்தத்தின் பின்னணியை கொஞ்சம் ஆழமாக சென்று நோக்கினால் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் என்ற அமெரிக்க ஜனாதிபதி மாத்திரம் மேற்கொண்டிருக்கவில்லை. அமெரிக்காவை மாறி மாறி ஆட்சி செய்து வந்த அத்தனை தலைவர்களினதும் ஈரானை இட்ட நிலைப்பாடு இப்படியாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க தலைவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வந்த உறுதியான நிலைப்பாட்டின் வெளிப்பாடுதான் ஈரான் மீது இன்று அமெரிக்கா மேற்கொண்டுள்ள இந்த யுத்தம். உயிர்களை பறித்த மிக கொடூரமான யுத்தம். அந்த யுத்தத்தில் ஈரானை அழிப்பதற்கான அத்தனை ஆயுத உதவிகளையும் அமெரிக்கா தான் மறைமுகமாக சதாம் ஹுசைனுக்கு வழங்கியிருந்தது. இத்தனைக்கும் சதாம் ஹுசைன் ஒரு தீவிரமான அமெரிக்க விரோதி. அப்படி இருந்தும் ஈரானை அழிப்பதற்காக அமெரிக்கா சதாம் ஹுசைனுக்கு பல வழிகளிலும் உதவி செய்தது. ஈரானுக்கு எதிராக ஈராக் கடுமையான யுத்தத்தை மேற்கொண்டபடி இருக்க 1982 பிப்ரவரி மாதம் பயங்கரவாதத்திற்கு உதவி செய்கின்ற நாடுகள் பட்டியலில் இருந்து ஈராக்கின் பெயரை நீக்கியிருந்தது அமெரிக்கா. 1982 ஜூலை மாதம் 27 ஈரானின் ராணுவ நிலைகள் மற்றும் ஈரானின் ராணுவ நகர்வுகள் தொடர்பான செய்மதி படங்களையும் தரவுகளையும் ஈராக்கிடம் அமெரிக்காவின் CIA கையளித்தது. 1983 ஈரானின் பொதுமக்கள் மீது ஈராக்கிய படைகள் ரசாயன ஆயுதங்களை பாவித்து அதனால் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டதை உலகமே கண்டித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்கா ஈராக்குடன் தனது ராஜதந்திர உறவுகளை பகிரங்கமாகவே புதுப்பித்துக் கொண்டிருந்தது. அமெரிக்கா தனது நட்பு நாடுகளான ஜோர்தான், குவைத், சவுதி அரேபியா, எகிப்து போன்ற நாடுகளூடாகவும் வேறு பல தனியார் நிறுவனங்களூடாகவும் ஈராக்கிற்கு ஏராளமான நவீன ஆயுத தளவாடங்களை வழங்கி ஈரானுக்கு எதிரான சதாம் ஹுசைனின் அழித்தொழிப்பு நடவடிக்கைக்கு பல வழிகளிலும் உதவிகள் செய்து வந்தது. நவீன ஆயுதங்களை கையாளுவதற்கான பயிற்சியை பக்தாத்தில் வைத்து அமெரிக்க வல்லுநர்கள் ஈராக்கிய படைகளுக்கு வழங்கியிருந்தார்கள். ஈராக் யுத்தத்தின் போது ஈரானுக்கு எதிராக தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை பாவித்து ஆயிரக்கணக்கான ஈரானிய மக்களையும் ஈரானிய படை வீரர்களையும் குர்திசின குழுக்களையும் படுகொலை செய்தது. ஈரானின் வைத்தியசாலைகள் மீது கூட ஈராக் ரசாயன தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரான் மேற்கொண்ட நச்சுவாயு தாக்குதல்கள் காரணமாக சுமார் 20,000க்கும் அதிகமான ஈரான் படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். சுமார் 80,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். சிறுவர்கள் உட்பட பல ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். உலகமே அதிர்ச்சியுடன் பார்த்து கோபத்துடன் ஈராக்கை கண்டித்த சம்பவம் அது. ஆனால் ஈரான் மீதான அந்த ரசாயன தாக்குதலுக்கு தேவையான ரசாயன மூலப்பொருட்களை அமெரிக்காவை ஈரானுக்கு வழங்கியிருந்ததாகவும் அமெரிக்கா வழங்கியிருந்த தகவல்களின் அடிப்படையிலேயே ஈரான் நிலைகள் மீது ஈராக் அந்த தாக்குதல்களை நடத்தியிருந்ததாகவும் அமெரிக்க மற்றும் ஜெர்மனிய ஊடகங்கள் பின்னாட்டிது அமெரிக்கா திணித்துள்ள யுத்தம். ஈரானை தாக்கும்படி இஸ்ரேலை ஏவிவிட்டுள்ள விரோதம். சரி, இப்பொழுது கேள்விக்கு வருவோம்.
இதனால் இந்த விரோதம், அதுவும் வன்மத்துடன் கூடிய இதுபோன்ற ஒரு விரோதம் ஈரான் மீது அமெரிக்காவுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணம், ஈரான் என்று அணுவாயுதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? ஈரான் கிட்டத்தட்ட அணுவாயுதத்தை நெருங்கிவிட்டிருந்தது அல்லவா? அதற்கான அடித்தளத்தை அமெரிக்கா தான் போட்டிருந்தது என்ற குற்ற உணர்வு அமெரிக்காவுக்கு. ஈரானுக்கான அணுசெறிவூட்டும் இயந்திரங்களை ஈரானுக்கு அமெரிக்கா தான் வழங்கியது என்ற ஆதங்கம் அமெரிக்க தலைவர்களுக்கு. தானே ஈரானின் கரங்களுக்கு அணுவாயுதத்தை கொடுத்து விட்டோமே என்ற ஏக்கம். இதுதான் கடந்த சில தசாப்த காலமாக ஈரானை அமெரிக்கா வெறுப்பதற்கும் கருவறுக்க நினைப்பதற்கும் பிரதான காரணம். தான் ஈரானுக்கு வழங்கிய அணுவாயுதங்களை தயாரிப்பதற்கு தேவையான அந்த அடிப்படை பொருட்களை எப்படியாவது ஈரானிடம் இருந்து பிடுங்கி எடுத்துவிட வேண்டும் என்ற வெறிதான் கடந்த 45 வருடங்களாக ஈரானை துரத்தி துரத்தி வேட்டையாடுவதற்கு அமெரிக்காவை உந்தித் தள்ளிக் கொண்டிருக்கின்ற காரணிகள். உண்மையிலேயே அந்த காலப்பகுதியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். 1960களிலும் 70களின் ஆரம்பத்திலும் மத்திய கிழக்கை பொறுத்தவரை அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு சக்தி ஈரான் தான். இன்று இஸ்ரேல் எப்படி மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு சக்தியாக இருக்கின்றதோ, அதனை விட அதிகமாக அமெரிக்காவுக்கு மிகவும் நெருங்கிய நட்பு சக்தியாக ஈரான் இருந்து வந்தது அந்த காலகட்டத்தில். அந்த நேரத்தில் ஈரானை ஒரு அணுவாயுத வல்லரசாக மாற்றி மத்திய கிழக்கில் தனது பலத்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்க நினைத்தது அமெரிக்கா. அதற்கு ஆரம்பமாக 1967ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அட்டம்ஸ் ஃபார் பீஸ் என்ற தலைப்பில், அதாவது சமாதானத்திற்கான அணுக்கள் என்ற தலைப்பில் முதலாவது அட்டமிக் ரிசர்ச் ரியாக்டரை ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கியது. அதனைத் தொடர்ந்து 1973ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் காலத்தில் ஈரானின் மின்சார உற்பத்திக்காக வென்று கூறி 23 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை ஈரானுக்கு வழங்கியிருந்தது அமெரிக்கா. இன்று அணுவாயுதத்தை நோக்கி ஈரான் சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சுமத்துகின்றது அல்லவா? அதற்கான அடித்தளத்தை அமெரிக்கா தான் ஈரானில் போட்டது. 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அப்பொழுது ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷா மன்னர் பகிரங்கமான ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார். வெகு விரைவில் ஈரான் அணுவாயுதங்கள் தயாரிப்பதை யாராலுமே தடுக்க முடியாது என்றும், அனைவரும் நினைப்பதை விட அதி சீக்கிரமாக ஈரான் ஒரு அணுவாயுத வல்லரசாக மாறிவிடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த நேரத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு $1 பில்லியன் பெறுமதியான நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ஸ்பேர் பார்ட்ஸ், நியூக்ளியர் ஃபியூவல் போன்றவற்றை விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்ததாக பின்னாட்களில் அமெரிக்க அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருந்தது. வெறும் மின்சார உற்பத்திக்காக வென்று கூறியே ஈரானுக்கு 23 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை அமெரிக்கா வழங்கியிருந்த போதும், உண்மையிலேயே அடுத்த 15 வருடங்களில் ஈரானின் கரங்களில் அணுவாயுதங்களை உருவாக்கும் நோக்கத்தோடுதான் அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை ஈரானுக்கு அந்த நேரத்தில் அமெரிக்க ராஜாங்க அமைச்சராக இருந்த ஹென்ரி கிசிங்கர் வழங்கியிருந்ததாக பின்னாட்களில் தெரிய வந்தது. ஆக இன்று ஈரான் அணுவாயுதத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு முதலும் முழுவதுமான காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா மாத்திரம்தான். 1973ஆம் ஆண்டு ஈரானுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸை அமெரிக்கா கொடுக்கின்றது. 6 வருடங்களில், அதாவது 1979ஆம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஈரானில் இருந்து அமெரிக்கா விரட்டியடிக்கப்படுகின்றது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்த அமெரிக்க தூதராலயத்தை முற்றுகையிட்ட ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகரமானவர்கள் அங்கிருந்த 52 அமெரிக்க ராஜதந்திரிகளை சுமார் 444 நாட்கள் அங்கு பணியம் வைத்து அமெரிக்காவை தோற்கடித்தார்கள். ஈரானை விட்டு அமெரிக்கா புறமுதுகு காட்டி ஓடும்படியாக நிர்பந்தித்திருந்தார்கள். அது அமெரிக்கா வியட்நாம் யுத்தத்தில் படுதோல்வியடைந்து பலத்த இழப்புகளுடன் திரும்பி வந்திருந்த நேரம். ஈரானில் நேரடியாக களமிறங்கும் பலத்துடனோ ஊர்மத்துடனோ அமெரிக்கா அப்பொழுது இருக்கவில்லை. அன்றில் இருந்து ஈரான் மீது பாய்வதற்கும், ஈரானை பழி தீர்ப்பதற்கும், ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை மீட்பதற்கும் அல்லது அவற்றினை இல்லாமல் அழிப்பதற்கும் காத்துக் கொண்டிருந்தது அமெரிக்கா.
அமெரிக்காவின் ஒவ்வொரு ஆட்சியும் சரி, அமெரிக்காவின் ஒவ்வொரு அதிபரும் சரி, தங்களால் முடியுமான வரைக்கும் ஈரானை தொடர்ந்து பலவீனமாக்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஈரானுடனான ஒரு யுத்தத்தை தங்களால் முடிந்த அளவுக்கு நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள். முடியுமானவரை ஈரானை பழி தீர்த்து கொண்டுதான் வந்தார்கள். ஆக ஈரானுடனான அமெரிக்காவின் யுத்தம் கடந்த மாதம் ஆரம்பிக்கப்படவில்லை. தற்போதைய அதிபர் ட்ரம்பும் அந்த யுத்தத்தை ஆரம்பித்து வைக்கவில்லை. ஈரானுடனான அமெரிக்காவின் யுத்தம் ஆரம்பமாகி இன்றைக்கு சுமார் 45 வருடங்கள் ஆகிவிட்டன என்பதுதான் உண்மை. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.